السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. قال نبينا صلى الله عليه وسلم: ذلك شهر يغفل الناس عنه، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم، صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இயருலக தலைவரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். 1446 ஹிஜ்ரி ஆண்டு இது. 8வது மாதமான ஷஅபானுடைய மாதம் இது. பிறை 15 பராஅத்தினுடைய நிஸ்பு ஷஅபானுடைய இரவுல நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த இரவனுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இந்த பராஅத்து அப்படிங்கிறத பத்தி நாம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக இந்த மாதத்துல இருந்து நாம ஆரம்பம் செய்யலாம். பெருமதி ஷஅபான் அப்படின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இது என்னுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜப் அப்படிங்கிற இதற்கு முன்னால் உண்டான 7வது மாதம் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொல்லப்படும். இந்த ஷஅபான்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் என்பதாக சொல்லப்படும். அது காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வாய்ப்புகள் இருந்தா பார்க்கலாம். ரமலான் அப்படின்னு அடுத்த இந்த 9வது மாதம் இருக்கு, அது உம்மத்துகளுடைய மாதம். உம்மத்துகளுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்க பெறுங்கிறதுனால அது உம்மத்துகளுக்கு உண்டான மாதம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் நமக்கு என்ன செய்யப்படும், அந்த விஷயங்கள் சொல்லி தரப்படும். சரி, இப்போ இதுல இந்த ஷஅபானை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்தியாக சஹாபாக்கள்ல சிலர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அந்த ஹதீஸ்ல அந்த சஹாபியர்கள் அறிவிப்பு செய்து தர்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன். உஸாமத் இப்னு ஸைதுங்கிற சஹாபி இந்த ஹதீஸை நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அதிகமாக இந்த மாதத்துல நீங்க நோன்பு வைக்கிறீங்களே, ரம்ஜான்ல நோன்பு வைக்கிறேங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி. ரமதானுடைய மாதத்துல நோன்பு பிடித்தல் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த செய்தி. ரமதானுக்கு அடுத்து நீங்க அதிகமா நோன்பு பிடிக்கிறதாக இந்த மாதத்துல நாங்க உங்களை பாக்குறோமே அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் தான் இன்னைக்கு நாம தலைப்புல நாம ஓதி காட்டினோம், வாசித்து காட்டினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ பைன ரஜப வ ரமலான். ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்குத, இந்த மாதத்தின் மீது மக்கள் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடிய மாதம் இது. இந்த மாதத்துல மக்கள் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறார்கள். யகுஃபுலுன் நாஸ், ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கஃபலத் அப்படின்னு சொன்னா பொடுபோக்காக இருக்கிறது, கவனக்குறைவாக இருக்கிறது, அசால்ட்டா கவனிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். இப்ப இந்த அர்த்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, மக்கள் இந்த ஷஅபானுடைய மாசம் அப்படின்னு சொன்னால ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அதை நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இந்த மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத உணர்த்தணுங்கிறக்காண்டி நான் அதிகமா நோன்பு வைக்கிறேங்கிறத காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
கிட்டத்தட்ட பிற 1ல இருந்து பிற 15 வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதாகவும் சில தகவல்கள் உண்டு இந்த மாதத்தை பற்றி. இதை விட வேற எந்த மாதத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா நோன்பு வச்சிருக்கிறாங்க 15 நாள் அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஷாபான் அப்படிங்கக்கூடிய இந்த மாசத்துக்கு அந்த சிறப்பு உண்டு கண்ணியமானவர்களை. இப்ப இந்த ஷாபானுடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு வைக்கிற காரணத்தை சொல்லும் போது மக்களுக்கு இதை பத்தி உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதை சொல்லிட்டு அடுத்து வஹுவ ஷஹ்ருன், இந்த மாதம் இருக்கிறது, துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன். அடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக் விஷயங்கள் நம்மளுடைய மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடணும். சில பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும். ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நாளினுடைய ஆரம்பம் எது அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அந்த நாளினுடைய ஆரம்பம் இப்ப உண்டான காலண்டர் கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னு சொன்னா நைட்டு 12 மணிக்கு என்ன செய்யுது, ஒரு நாள் வருது அப்படிங்கிறான். திரும்ப மறுநாள் அந்த 11:59 வரைக்கும் அந்த நாள் இருக்கும். 12 மணி நைட்டு வரும்போது திரும்ப அடுத்த நாள் உதயமாகுது அப்படின்னு இப்போ உண்டான கல்ச்சர், இதே கல்ச்சரின் பிரகாரம் தான் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, எல்லா இடங்களிலும் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த கிறிஸ்துவ முறை காலண்டர் அப்படிங்கிற அந்த நாள் காட்டியை நாம என்ன செய்யறோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஷரியத்துல ஒரு நாள் அப்படிங்கிறதுனுடைய ஆரம்பம் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இரவு முதல்லையா பகல்ல முதல்லையா, முதல்ல வர்றது இரவா அல்லது பகலா அப்படிங்கிற இது மாதிரி உண்டான விஷயங்களை எல்லாம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, நம்ம ஷரியத்துல நமக்கு சில சட்ட திட்டங்கள் வகுத்து தர்றாங்க. ஒரு நாளினுடைய முதல் ஆரம்பம் அப்படிங்கிறது சூரியன் மறைந்தது முதல் ஆரம்பமாகுது. அசர் தொழுகிறோம் இல்லையா, அசர் தொழுததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைவு ஏற்படுகிறது. சூரியன் மறைந்தவுடன் மகரிபு ஸ்டார்ட் பண்றோம். சூரியன் மறைஞ்ச உடனே என்ன செஞ்சிருவோம், 4 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணிட்டு மகரிபினுடைய அதான் பாங்கு சொல்லிடுவோம் இல்லையா. இந்த பாங்கு சொல்றதுல இருந்து ஒரு நாளினுடைய துவக்கம் ஆரம்பிக்குது கண்ணியத்திற்குரியவர்களை. இதுதான் நாளினுடைய முதல் ஸ்டார்டிங். இதை நம்ம புரிஞ்சுக்கிடும். சிலர்கள் இந்த காலத்துல காலை பகல் தான் சுபுகனுடைய டைம் எப்போ முடியுதோ, எப்போ சூரியன் உதயமாகுதோ அப்ப இருந்துதான் என்ன ஒரு நாள் ஆரம்பிக்குதுன்னு சிலர்கள் குழப்பிக்கிட்டு இந்த காலத்துல அலைகிறாங்க. அதை நான் முதல்ல தெளிவாக விளங்கிக்கிடணுங்கிறதுனால இந்த விஷயத்த சொல்றேன். நாளினுடைய ஆரம்பம் என்பதை நமக்கு மகரிப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? இது முதல் பேசிக் விஷயம். இப்ப இரவு முதல்லையா பகல் முதல்லையா அப்படிங்கிறத நாம இலகுவாக என்ன செஞ்சுக்கிடலாம், விளங்கிக்கிடலாம். எது முதல் அப்படின்னு சொன்னா இரவு தான் முதல்ல ஒரு நாளினுடைய ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறோம் நாம. சரி, இப்ப இந்த இரவனுடைய பொழுது நமக்கு முதல்ல வருது ஒரு நாளினுடைய துவக்கமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற பார்த்து நோன்பு வைங்க, பிற பார்த்து நோன்பு விடுங்க, இது மாதிரி உண்டான செய்திகளை நமக்கு என்ன செய்வாங்க, நல்ல அருமையாக சொல்லி தருவாங்க. அப்ப பிற பார்த்து நோன்பு வைக்கிறதுங்கிற நமக்கு அந்த பிறைய பார்க்கறத எந்த நேரத்துல நமக்கு காசிக்கெல்லாம் சொல்றாங்கன்னா, மகரிபு தொழுத உடனே என்ன செய்யுங்க, பிற பாருங்க. சூரியன் மறைந்தது முதல் இத்தனை நிமிஷத்துல நாம பிற பார்க்கணும், இத்தனை செகண்ட்ல பார்க்கணும், இன்ன டைரக்ஷன்ல பார்க்கணும் அப்படிங்கறது ஒவ்வொரு மாதத்திற்கு ஒவ்வொரு டைரக்ஷன்களை என்ன செய்யறாங்க, காசிகள் நமக்கு என்ன செய்யறாங்க, வழிவகுத்து தர்றாங்க. அதுக்குண்டான பிறை தேடக்கூடிய ஹிலால் கமிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு தலைநகர்ல என்ன செய்யறாங்க காசிகள், அதுக்குன்னு கீழே 3 பேருன்னு சொல்லி நம்ம ஷரியத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லி மாநில காசி இருக்கிறாங்க, மாவட்டத்துக்குன்னு காசி இருக்கிறாங்க. இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு காசி. ஒரு காசினா அதுக்கு கீழே 3 பேர் துணைக்கு என்ன செய்யறாங்க நபர்கள் இருக்கிறாங்க. எதுக்குன்னா மாதம் எப்ப பிறக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, மாதம் எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்து உண்டான விஷயங்கள்லாம் நாம என்ன செய்ய முடியும். நம்மளுடைய நம்ம ஷரியத்தினுடைய இந்த நாள் காட்டிங்கிற இந்த விஷயம் இருக்குது, இதை வச்சுதான் நம்ம நிறைய அமல்களை செய்ய முடியும். ஹஜ்ஜினுடைய காலம்னா பிற இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. நோன்பு வைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா பிற பார்க்காம நோன்பு வைக்க ஆரம்பிக்க முடியாது. நோன்பு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிறைய பார்க்காம நம்ம என்ன செய்ய முடியாது, பெருநாள் கொண்டாட முடியாது. ஹஜ்ஜு ரபக அறுக்கணும், ஆடு அறுக்கணும்னு சொன்னா எந்த நாள்ல பெருநாள் வருங்கிறது பிறைய பார்க்காம நம்ம என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. நாட்கள் எல்லாவற்றையும் நாம் பிறைகளை அடிப்படையாக வைத்து நாம் என்ன செய்யறோம், கடைபிடிக்கிறோம்.
அந்த அடிப்படையில தான் இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறையவும் ஆரம்பத்துல காசிகள் பார்த்து நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இது 15வது நடு இரவுல நாம என்ன செய்திருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய நடு இரவு அப்படிங்கிறது பத்தி நிறைய விரிவான ஹதீசுகள்லாம் நிறைய வரும். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம அதை கவனமாக பார்ப்போம். இப்ப நாளினுடைய ஆரம்பம் எது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஒவ்வொரு நாளுக்கும் அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு மனிதனுடைய விஷயங்களை எடுத்து கொண்டு போறதுக்குன்னு அல்லாஹால 2 மலக்குகளை என்ன செஞ்சிருக்கிறான்னா அந்த மனிதரிடத்துல என்ன செஞ்சிருக்கிறான், பொறுப்பு சாட்டி இருக்கிறான். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எழுதுறதுக்குன்னு சொல்லி தோள்பட்டையில 2 மலக்குகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி காலை சுபுக ஆரம்பிக்கிறதுல இருந்து அசர் முடிகிற வரைக்கும் ஒரு மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, சிலர்கள் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பாக்குறாங்க. அதே மாதிரி மகரிபுல இருந்து மறுநாள் சுபுகு வரைக்கும் சில மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, அதாவது மனிதர்கள் முஸ்லிம்களுடைய விஷயங்கள் இது எல்லாத்தையும் கணக்கு வழக்கு வைக்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்த 2 டீம் என்ன செய்யறாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களுடைய இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளைக்கும் 2 முறைகள் என்ன செய்யப்படுகிறது, ரப்பினிடத்துல இன்னென்ன மாதிரி இந்தந்த மாதிரி. அதாவது நம்ம கணக்கு வழக்குகள்லாம் கம்பெனிகள்ல பார்த்தோன்னு சொன்னா டெய்லி டேலி பண்றதுன்னு சொல்லுவாங்க கணக்கு, அப்படித்தானே? வாரம் ஒரு முறை டேலி பண்றது சொல்லுவாங்க. அதே மாதிரி மாதம் ஒரு முறை டேலி பண்றதுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை டேலி பண்றதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இது மாதிரி உண்டான அமைப்புகள் என்ன செய்யப்படுகிறதுனா நம்மளுடைய இந்த அமல்களினுடைய விஷயத்துல இதுல இருந்து ஹதீசுகள்ல இருந்து தான் இந்த மாதிரி மக்கள் வந்து கணக்கு டேலி பண்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பாக எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கும் காலையிலையும் மாலையிலையும் இந்த மாதிரி டியூட்டிக்கு வரக்கூடிய மலக்குகள் என்ன செய்யறாங்கன்னா, பகல் பொழுது இருக்கக்கூடிய மலக்குகள் பகல் முடியும் பொழுது அல்லாஹ்விடத்துல அந்த விஷயத்தை சமர்ப்பிக்கிறாங்க. இரவு முழுவதும் இருக்கக்கூடிய மலக்குகள் இரவு முடிந்தவுடன் அந்த பகல் ஆரம்பிக்கும் போது ஃபஜ்ர்ல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, அந்த விஷயங்களை ஒப்படைக்கிறாங்க. அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் 2 முறை பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வாரத்திலையும் வியாழக்கிழமை என்ன செய்யப்படுகிறது, மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படுகிறது. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த தகவலை நான் சொல்லியிருந்தேன். அல்லாஹ்வுடைய திருத்தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்பாங்க, என்ன வியாழக்கிழமை அதிகமா நோன்பு வைக்கிறீங்க, திங்களும் வியாழனும் ஒவ்வொரு வாரத்திலையும் நோன்பு வைக்கிறீங்க, என்ன செய்தி அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக வேண்டி தாங்களும் அமல் செய்யறதுக்காண்டி சஹாபாக்கள் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எல்லோருடைய அமல்களையும் அல்லாஹ் தஆலா இடத்துல ஒப்படைக்கப்படுகிறது. அது வாரத்திற்கு ஒரு நாள் உண்டான அமல், ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்விடத்துல அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த அமல்கள் என்னுடைய அமல அல்லாஹ்தாலா பார்க்கும் பொழுது, என்னுடைய நல்ல காரியங்களை பார்க்கும் பொழுது, என்கிட்ட உண்டான மலக்குமார்கள் என்னை பற்றி என்னுடைய செய்திகளை அல்லாஹ்விடத்துல காட்டப்படும் பொழுது நான் நோம்பாளியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் நோன்பு வைக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மளுடைய நல்ல விஷயங்கள் ஒரு 10 ரூபா தர்மம் செஞ்சா கூட, அல்லது நாம் பெரிய பிளட் வந்துருச்சு, ஏதாவது இயற்கை சீற்றம் வந்துருச்சு, மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா கூட, நாம் உணவு ஆக்கி போடுறோம் அப்படின்னா கூட, இந்த காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் சோசியல் மீடியால அடுத்தவர்களும் பார்க்கணும், சிலர்கள் நல்ல எண்ணத்துல போடுறோம். எப்படின்னா மற்றவங்களுக்கும் இது மாதிரி செய்யணுங்கிற ஆர்வம் வரணும் அப்படிங்கறதுக்காண்டி என்ன செய்யறாங்க, நிறைய நபர்கள் அது மாதிரி போடுறாங்க. அல்லாஹாலா அந்த எண்ணத்துக்கு தகுந்தாப்புல கூலி தருவான், அது வேற. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய நல்ல விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல காட்டப்படும் போது நான் நோன்பு திறந்த நிலையில இருக்கணுங்கிறத விரும்புறேன் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்ப வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்கும்போது நபி எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு. நாம் மற்றவர்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி செய்யற அமல்களை விட அல்லாஹ் பார்க்கணும், அல்லாஹ் பார்க்கும்போது என்னைய பார்த்து சந்தோஷப்படணும், நாம் ஏதாவது ஒரு அமல் அது மாதிரி நம்மள்ட்ட இருக்கா, பேங்க் பேலன்ஸ்ல வச்சிருக்கோமா, அது மாதிரி கொஞ்சம் நாம் நம்மை சிந்தித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹுக்காக வேண்டின்னு சொல்லி நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் தைரியமா நிக்கிறதுக்கு நம்மகிட்ட அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதா, ஏதாவது ஒரு தகவல் அது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ரகசியமாக ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிடலாமா, அது மாதிரி ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு ரகசியமாக அல்லாஹுக்கும் நம்மளுக்கும் மட்டும் தெரிந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த மௌத் வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய விஷயமாக, மௌத்தினுடைய நேரத்துல நம்ம பிள்ளைகளுக்கும் அதை வசியத்தாக சொல்லிட்டு போற மாதிரி உண்டான ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நாம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், காலத்துக்கும் கடைபிடிக்கணும். அதை பார்த்து அல்ல நம்மளை சந்தோஷப்படுற மாதிரி உண்டான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் காலத்துக்கு அமல் செய்யலாமா. அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. ஆமீன். அப்ப
அப்ப ஒவ்வொரு நாட்கள்லையும் 2 நேரங்கள் நம்மளுடைய அமல்கள் கொண்டு போகப்படுது, அல்லாட்ட காட்டப்படுது. அதே மாதிரி 3வது விஷயம், வாரத்திற்கு ஒரு முறை என்ன செய்யப்படுது, நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல காட்டப்படுகிறது. இதுல குசுறு தகவல் அவனு சொல்லலாமா? திங்கட்கிழமையும் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு சஹாபாக்கள் கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன்றுதானப்பா நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள், அப்படித்தானே? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தான் பிறந்த அந்த நாளை எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. ரப்பே, எனக்கு இந்த துனியால வாழ்றதற்குண்டான அமல்கள், நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் செய்வதற்குண்டான தௌஃபீக்க தந்தையே அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்கிறத பாக்குறோம். திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறதுக்கு வேற எந்த காரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. வாரத்துல 2 நோன்பு, அந்த 2ல திங்கள் 1 வியாழன் 1. வியாழன் செய்யக்கூடியதுக்கு உண்டான காரணம், என்னுடைய விஷயங்களை அல்லாட்ட பார்க்கும் போது, அல்லாஹ் என்னுடைய காரியங்களை பார்க்கும்போது நான் நோம்பாளியா இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி திங்கட்கிழமைக்கு காரணம் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்றுதான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமாக கருதப்படக்கூடிய திங்கள் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து சிறப்புப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்களும் பிறந்த தினங்கள்ல யார் யாருடைய கல்ச்சரையோ பின்பற்றுறீங்கன்னு சொன்னா அதை விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்ச்சரை பின்பற்றலாமா? நோன்பு வைப்புமா? நாம சாப்பிடுற அன்னைக்கு பகல்ல சாப்பிடுற சாப்பாடுகள் நாம என்ன செய்யலாம்? யாருக்காவது ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய மலை போல் உண்டான முசீபத்துகள் கூட பனி போல விலகிருன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி உண்டானதற்கு அது ஒரு நல்ல காரியமாக அமையும். அல்லாஹ் அது போன்ற பாக்கியவான்கள் நம்ம கபூல் செய்வானா. ஒரு நபர் நம்ம மஹல்லால திடீர்னு வந்து ஒரு நாள் கூப்பிட்டார், அதுக்கு மத்தியானம் தாவத் இருக்கு, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி. என்ன விஷயங்க? என்ன இல்ல, எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த விஷயத்த சொல்லும் போது அது ஞாபகம் வந்துருச்சு, அந்த விஷயம். அதனால ஞாபகம் காட்டுறேன். பிறந்த நாளைக்கு அஜரத்தை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்ல வரல. எதுக்காண்டி சொல்றேன்னா, யாருக்காவது ஒரு ஹதீஸ்ல இப்படி ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அக்கல தஆமக்குமுல் அப்ரார், உங்களுடைய சாப்பாட்டை நல்லவங்க சாப்பிடட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செய்வாங்க? ஒரு வீட்டுல போய் நல்லா விருந்து சாப்பிடுவாங்க. விருந்து சாப்பிட்டுட்டு நபியை துஆ செய்யுங்கன்னு சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி இப்படி துஆ செய்வாங்க. உங்களுடைய அந்த வீட்டுக்காரங்களை பார்த்து துஆ செய்வாங்க, உங்களுடைய உணவுகளை நல்லவர்கள் சாப்பிடட்டும். அக்கல தஆமக்குமுல் அப்ரார் வஸல்லத அலைக்குமுல் மலாயிகா, மலக்குமார்கள் எல்லாம் உங்களுக்கு சுபச்சோபனம் சொல்லட்டுமாக. வஅஃப்தர இந்தக்குமுஸ் ஸாயிமூன், நோம்பாளிகள் எல்லாம் உங்களுடைய உஜீபனத்திலிருந்து, உங்களுடைய ஆகாரத்திலிருந்து நோன்பு திறக்கட்டுமாக அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச ஒரு செய்தி உண்டு. அதுல இருந்து நமக்கு வரக்கூடியது, நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய உணவுகளை நல்லவர்கள் சாப்பிடுற மாதிரியும் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறதையும் நாம ஒரு கவனமான விஷயமாக எடுத்துக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆக நம்மளுடைய நாம் பிறந்த தினம் போன்று உண்டான, இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நம்மை அனுப்பியது போன்று உண்டான அந்த தினத்துல நோன்பு வைத்து சிறப்பு படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாம என்ன செய்யறோம் பார்க்கணும். ஹைர். அடுத்து வருடத்திற்கு ஒரு முறை, 4வது விஷயமா, ஒவ்வொரு நாளைக்கும் 2 நேரம் அமல்கள் அல்லாஹ்விடத்துல கொண்டு போகப்படுது. அதே மாதிரி வாரத்துல ஒரு முறை அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. வருடத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த நிஸ்பு ஷாபான் அப்படிங்கக்கூடிய ஷாபான் மாதத்தினுடைய நடு இரவாக இருக்கக்கூடிய இந்த இரவு அப்படிங்கிறத நாம முதல்ல தலைப்புல சொன்ன ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வஹுவ ஷஹ்ருன், இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், அகிலத்தை ஆளக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் நம்மளுடைய நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படக்கூடிய, சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒவ்வொரு நாள்லயும் சேர்ப்பிக்கப்படுகிறது, நம்மளுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் காட்டப்படுது. வாரத்துல ஒரு நாளும் கொண்டு போய் வியாழக்கிழமை காட்டப்படுகிறது. ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு நாள் இது போன்று அல்லாஹ்விடத்தில் நம்மளுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் காட்டப்படுது. நான் விரும்புகிறேன், நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல காட்டப்படணுங்கிறத நான் விரும்புறேன் அப்படிங்கிற செய்திய நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்படின்னு சொன்னா, நாம் இந்த நிஸ்பு ஷாபான்ங்கிற இந்த நம்மளுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல காட்டப்படக்கூடிய அந்த முக்கியமான நாளில் நாம இருக்கிறோம். நாம நோன்பு வைத்த நிலையில் இருக்கணும் அப்படிங்கறத நாம கவனத்துல எடுத்துக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு மகரிபு ஆரம்பிச்சது பாருங்க. இந்த மகரிபு முதல் நாளைக்கு மகரிபு பாங்கு சொல்றதற்கு வரைக்கும் இந்த நாள் தான், இந்த நிஸ்பு ஷாபானுடைய நாள் தான். அதிலும் குறிப்பாக இந்த இரவுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க?
நிறைய நல்ல விஷயங்களை ஹயாத்தாக்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படின்னா காம அப்படின்னு சொன்னா எழுந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். காம அப்படின்னா எழுந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இக்காமத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தொழுகைக்காக வேண்டி எழுந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். இக்காமத்துங்கிறது தொழுகைக்காக வேண்டி எல்லாரும் நிலையை இருக்கிற சஃப சரி பண்றது, சஃப்ல நிக்கிறதுன்னு அர்த்தம். இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்களை சொல்லும் போது பூமு லைலஹா வசூமு யௌமஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரவு வந்துருச்சுன்னு சொன்னா, நிஸ்பு ஷாபானுடைய இரவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க, அந்த இரவை விழித்திருங்கள். பூமுனா படுக்கையில இருந்து எழுந்திருச்சிருங்க அப்படின்னு அர்த்தம். பூமுனா படுக்கையில இருந்து எழுந்திருத்து விடுங்கள், தூங்காதீங்க அப்படின்னு சொல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க, வலியுறுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பேற்பட்ட நபி அப்படிங்கிற நமக்கு எல்லாம் தெரியும். நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அப்படித்தானே? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அவங்க எந்த விதமான பாவமுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்புறவங்க தான் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள். நபிமார்கள் அப்படின்னு சொன்னா மஅசூமீன்கள், பாவத்தை விட்டும் அப்பழுக்கற்றவர்கள், அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம இருந்தா தான் முஃமின் அப்படிங்கக்கூடிய லிஸ்டுக்குள்ளேயே நாம வரும். அதை நாம விளங்கிக்கிடணும். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர்னு தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுது 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 எவ்வளவு நேரம் சஜிதால இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய அந்த இரவு எந்த பெண்மணியினுடைய எந்த மனைவியினுடைய வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தாங்களோ அந்த மனைவி சொல்றாங்க, நபியினுடைய ரூஹ் பிரிஞ்சிருச்சோன்னு நான் நினைச்சேன், நபியினுடைய கட்ட விரலை போய் நான் ஆட்டி பார்த்தேன் சஜிதால இருக்கும் போதுன்னு சொல்றாங்க. நபியினுடைய கட்ட விரலை அசைத்து பார்த்தேன், நபியினுடைய கட்ட விரலை அசைச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்ட விரலை இப்படி அசைச்சு அவங்களும் காட்டினாங்க. நான் ஆட்டின உடனே சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் இருக்குன்னு நான் விளங்கிக்கிட்டேங்கிறத என்ன செய்யறாங்க, ஆயிஷாமா நமக்கு அந்த ஹதீஸ்ல சொல்லி தருவாங்க. அவ்வளவு நேரம் சஜிதால கடந்திருக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? மனைவி சந்தேகப்படுற அளவுக்கு, எப்படி சந்தேகப்படுறாங்க, நபியினுடைய உயிர் கைப்பற்றப்பட்டுச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு ஈருலக சர்தார் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால கடந்து தொழுது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தொழுகையில சஜிதால இருந்திருக்கிறாங்கன்னா நம்மளுடைய இபாதத்துகள், நம்மளுடைய கூமு லைலஹான்னு சொன்ன அந்த வார்த்தை நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுப்பார். யோசிக்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். ஏன்னா நபி அவர்கள் நின்று தொழுதாங்கன்னா அவங்களுடைய கால் நிக்கிறதுனால வீங்கிரும்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. கால்கள் சுரந்து விடும். கொஞ்ச நேரம் நாம ஒரே மாதிரி உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா கால் தூங்கிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அப்பப்ப என்ன செய்யறோம், டைரக்ஷன் மாத்தி உட்காடுறோம். அப்பப்ப என்ன செய்யறோம், கொஞ்சம் நடக்கிறோம். சேர்லயே உட்கார்ந்துகிட்டு சொன்னா கால் என்ன செஞ்சிடும், காலை தொங்க விட்டோம்னா வீங்கிருது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரிதான் நம்மளுக்கு உண்டான சூழல்கள்லாம் இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நின்று இபாதத்து செய்யறதுனால கால் வீங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அவர்களுடைய தரஜாக்கள்லாம் நம்ம எட்டி கூட பார்க்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். முன்பின் பாவங்கள் செய்யாதவர்கள், பாவமே இருந்தாலும் மன்னிக்கப்பட்டவர்கள் நம்புறதா நம்மளுடைய பாலிசி. அப்படிப்பட்ட நபியே இவ்வளவு தூரம் இபாதத்து செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா நாம எவ்வளவு இபாதத்து செய்யணும். ஓமு லைலஹான்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த இரவை நீங்க என்ன செய்யுங்க, விழித்து கழியுங்கள், நல்ல விதத்துல கழியுங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு கழியுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது நல்ல செயல்கள் செய்யலாமா? குறைந்த அதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க சொல்லிட்டாங்கன்னு நைட்டு பூரா நின்று தொழுதுட்டு ஃபஜ்ருக்கு வராம இருக்கிறது அது சிறப்பு கிடையாது. ஃபர்து தொழுகைகளுக்கு அட்டெண்டன்ஸ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல மட்டம் போட்டுட்டு நீங்க இரவு பூரா நின்று தொழுதாலும் அது வேஸ்ட். ஃபர்துகளுக்கு நம்ம எங்க இருந்தாலும் நம்ம அதை தொழுகக்கூடிய அந்த அமைப்பை நம்மகிட்ட கொண்டு வந்துடணும். வெளியே வியாபார விஷயமா போறோமா, இந்த இடத்துக்கு போறோம், இத்தனை மணிக்கு நம்ம அங்க போய் ரீச் ஆகும், இந்த தொழுகை அங்க தொழுகிறோம்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணணும். நாம இந்த நேரத்துக்கு இங்க இருப்போம், இந்த சஃபர் பண்றோமா, பயணம் பண்றோமா, எந்த நேரத்துல எதை எப்படி சேர்த்து தொழுகணுங்கிறதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணணும். போறதுக்கு முன்னாடி பேக்ல என்ன செய்யறோம், துண்டு எடுத்து வைக்கிறோம், பிரஷ் எடுத்து வைக்கிறோம், அதுக்கு உண்டான நம்ம மனமான பேஸ்ட் கூட நம்ம என்ன செய்யறோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சு பத்திரமா கொண்டு போறோமா இல்லையா? ஒரு பயணத்துக்கு போறோம்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா சிலர்கள் என்ன செய்யறாங்கன்னா பயணத்துக்குன்னு சொல்லியே தனி பேக் வச்சிருக்கிறான். சஃபருடைய பேக்கை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆபீஸுக்கு போவாங்க. வரும்போது மனைவி எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கணும். இப்ப இந்த மாதிரி பயணத்துக்குன்னு சொல்லி தனி விதமான எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருக்கக்கூடிய நாம தொழுகையினுடைய விஷயத்துல மட்டும் அசட்டையாக இருக்கணும். தொழுகையினுடைய ஒரு நேரம் நம்மை விட்டும் தொழுகாமல் கடந்து போயிடக்கூடாதுங்கிற அந்த படபடப்பு மனசுல இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம இருக்கணும்.
ரப்பனுடைய தொழுகைக்குன்னு சொல்லி கொஞ்சம் நாம இன்ஷா அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கலாமா? சரி. அப்ப ஃபர்துங்கிறது அது இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம பேசுறதுக்கு அந்த அது என்னது சமரசத்துக்கு இடமே கிடையாது. நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறது இரவு நேரத்துல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கான வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள், அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உபரியான தொழுகை அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குது. இந்த விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த இரவுகள்ல செய்யுங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஆயிஷாமா காலை பிடிச்சி இப்படி ஆட்டி பாக்குறாங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பிரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால இருந்திருக்காங்க. அப்ப அது மாதிரி என்னைக்கா ஒரு நாள் நம்ம அப்படி சஜிதால இருந்திருக்கோம். ஏதாவது அஜரத்து ஒரு கூட 2 தஸ்பீஹ் சொல்ற நேரம் உட்கார்ந்துட்டாலே பின்னாடி இருந்து சவுண்ட் வருது, அஜரத்து என்ன ரூஹ் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஒரு ருக்குல ஒரு 2 தஸ்பீஹ் அதிகமா நின்னுட்டாலோ அல்லது ருக்குல இருந்து எழுந்து நிற்கும் பொழுது ஒரு ஒரு ரப்பனா லக்கல் ஹம்து, என்னுடைய எப்பொழுதும் நான் விரும்பி சொல்லக்கூடிய தஸ்பீஹ் அது. ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பாத். இது ஹதீஸ்ல வரும்போது இத மலக்குமார்கள் எடுத்துட்டு போறதுக்கு, அல்லாட்ட கொண்டு போறதுக்கு சண்டை போட்டுட்டு போறாங்க அப்படிங்கிற, அதாவது ஒருவருக்கொரு போட்டி போட்டு கொண்டார்கள்ங்கிறத ஹதீஸ பார்த்ததுல இருந்து அந்த தஸ்பீஹ் சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆனா அவ்வளவு நேரம் நின்று சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. ஃபர்துல அமல் செய்யணுங்கிற ஆசை தான், ஆனா அதெல்லாம் நஃபில்ல தான் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், செய்ய முடியும். ஃபர்துல ஓரளவு மினிமமான நேரம் என்ன செய்யணும், அதை கூட நான் கொஞ்சம் வேகமா சொல்லிக்கிடுவேன். ஆனா அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே என்ன செஞ்சிடணும், பின்னாடி ருக்குக்கு போயிடணும்னு சொல்லி இஷாராக்கள் எல்லாம் வரும். ஹைர், அல்லாஹ் தஆலா அந்த தஸ்பீஹ முழுமையாக நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தரும். சில ஹதீஸ்ல வரும் ரப்பனா லக்கல் ஹம்து மட்டும் வரும், சில ஹதீஸ்ல அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்துன்னு வரும், சில ஹதீஸ்ல ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅதுன்னு வரும். சில ஹதீஸ்ல ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி இப்படின்னு வரும். இதுல ஏதாவது ஒண்ண நாம என்ன செய்யணும், அமல் செய்யற வழக்கத்துல இருக்கணும். எல்லாத்தையுமே ஒரு தடவையாவது அமல் செஞ்சு பார்க்கணுங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கணுமா இல்லையா? எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே, சஹாபாக்கள் நமக்கு கத்துக் கொடுக்கறதா. ஹைர், அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மளை கபூல் செய்வானாக. ஆமீன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஜிதாவுடைய நேரம் எவ்வளவு நேரம் நீண்டு இருக்குன்னு சொன்னா, காலை பிடிச்சு நான் அசைச்சு பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சாங்க. தொழுகையை முடிச்சுட்டு எழுந்து என்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆயிஷாவை பயந்துட்டியா கேட்டாங்க. ஆயிஷாவே பயந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க உங்களுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டுருச்சோன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஏன் நான் இவ்வளவு நேரம் சஜிதா செஞ்சேங்கிறத ஆயிஷா அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் முகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன இரவு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு, இது ஷாபானுடைய நடு இரவாகும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிஸ்ஃபு ஷாபான் ஆகும் இது. அதாவது அந்த காலங்கள்ல அப்பப்ப எந்தெந்த நேரத்துக்கு எது தேவையோ அந்தந்த நேரங்களுக்கு அதை என்ன செஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டதுதான் குர்ஆன். சில சட்ட திட்டங்கள் கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து ஐயாமி ஜாஹிலியா காலத்துல இருந்து உண்டான சட்டங்களை தான் அப்படியே அமல் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. பெரிய சட்டம் கூட ஒண்ணு இருக்கு, யாராவது ஒரு தகப்பன் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அந்த தாயை வீட்டினுடைய மூத்த மகன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆரம்ப காலங்கள்ல அந்த சட்டம் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த சட்டம் அப்படியே தான் இருந்துச்சு. அப்ப ஒரு பிரச்சனை வருது, வீட்டினுடைய சொத்து, அத்தா இறந்து போயிட்டாங்க, சொத்தை பங்கு பிரிக்கணும் அப்படிங்கும் போது அம்மாவை பங்கு பிரிச்சு எடுத்துக்கிறதுல சண்டை போட்டுக்கிறாங்க பசங்க. இப்படி ஒரு சூழல் வந்துச்சு அந்த நேரத்துல. அப்ப நபி இடத்துல கேட்கும் போது ஆரம்ப காலத்துல இருந்து இந்த சட்டம் தான் இருக்குது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மௌனமாவே இருந்தாங்க. மௌனமா இருக்கிறாங்கன்னா அல்லாட்ட புது சட்டத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனா அங்கு புது சட்டம் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய தகப்பனோடு சேர்ந்திருந்த தாய்மார்களை நீங்கள் திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியே என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி தாய்மார்கள் கண்ணியமானவர்கள், அவங்கள மகன்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது, மகன்கள் சொத்தாக தாயை பார்க்க கூடாது, அவங்களுக்குன்னு சில கண்ணியங்கள் இருக்கு, அவங்களுடைய காலடியில ஜன்னத் இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் இதன் பின்பதாகத்தான் என்ன செய்யப்படுது, ஒன்றொன்றாக வலியுறுத்தி சொல்லப்பட்டது கண்ணியத்துக்குரியவர்களா. அப்ப ஆரம்ப காலத்துல இருந்த சட்டங்கள் இது மாதிரி உண்டான விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் காலத்துக்கு ஏற்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கப்பட்டு, அது மாதிரி இந்த நிஸ்பு ஷாபான்ங்கிற விஷயம், ஷாபான் மாதத்தினுடைய நடு இரவு அப்படிங்கக்கூடிய விஷயம், ஆயிஷா அம்மாலாம் நிக்கா பண்ணி மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு பின்னாடி நபியினுடைய கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல ஆரம்பத்துல எப்படி தொழுகையினுடைய விஷயங்கள், நோம்புடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டு, இப்போ உபரியான வணக்கங்களை நபியினுடைய கடைசி காலத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த மாதிரி நிஸ்பு ஷாபான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களை.
நம்ம ஆரம்பத்துல ஒரு வசனம் ஒண்ணு சொன்னோம். இந்த மாசம் அப்படிங்கிறது யாருடைய மாசம்னு சொன்னோம்? இந்த ஷாபான் யாருடைய மாதம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாசம்னு சொன்னோம். ஏன் அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒரு வசனத்தை சொல்லி தருவாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அதாவது நபியை சிறப்பு படுத்தின ஒரு வசனம் இந்த ஷாபான்ல இறங்குனதுனால இந்த ஷாபானையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா என்னுடைய மாதம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வும் நபியின் மீது ஸலவாத்து செய்கிறான், மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஆகவே முஃமின்களே நீங்களும் நபியின் மீது என்ன செய்யுங்க? ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் தஆலா கட்டளையாக இறக்கின இந்த வசனம் இறங்கியது ஷாபானுடைய மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்னுடைய மாதம். என்னை சிறப்புப்படுத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொன்ன வசனம் இறங்கின இந்த மாதம் எனக்குன்னு உண்டான மாதம்ங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப அவ்வளவு சிறப்பான இந்த மாதத்துல நாம இருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இபாதத்து உபரியான வணக்கங்கள் செய்த அந்த இரவுல இருக்கிறோம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்கிறாங்க ஆயிஷா மாட்ட, இது என்ன இரவுன்னு தெரியுமா உனக்கு? நபியினுடைய கடைசி காலம் அப்படிங்கறதுனால ஒன்னொன்னையும் கேட்டு கேட்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே என்ன செய்வாங்க? தோழர்களாக இருந்தாலும் சரி, நபியினுடைய மனைவியர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப அந்த விஷயத்த ஒண்ணுக்கு 2 முறை என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிய வைப்பாங்க. அந்த அம்மாட்ட சொல்றாங்க, இது நிஸ்பு ஷாபான், ஷாபானுடைய நடு இரவு இது. இந்த இரவுல அல்லாஹ் என்ன செய்யறான்னு தெரியுமா? அல்லாஹ் அடியார்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து விடுகிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து விடுகிறான். அல்லாஹ் அடியாருக்கு நெருக்கமா தான் எப்போதுமே இருக்கிறான். குர்ஆன்ல நிறைய வசனத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த வசனங்கள்ல எல்லாம் குறிப்பாக ஒரு வசனம் நஹ்னு அக்ரபு மின் ஹப்லில் வரீத் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். பெடரி நரம்பு இருக்கு பாருங்க, அந்த பெடரி நரம்பை விட நாம் மிக சமீபத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கொண்ட நரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொண்ட நரம்பை விட நாம் மிகவும் மிகவும் சமீபத்துல இருக்கிறோம்னு அல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி சொன்ன அந்த அல்லாஹ் இந்த நிஸ்பு ஷாபான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு ரொம்ப நெருக்கமாக வந்திருக்கிறான் அப்படின்னு நமக்கு சொல்லி தர்றான். ஆயிஷாவே இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? இந்த நாள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து விட்டது அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த நாள்ல அல்லாஹ் தஆலா எவ்வளவு மன்னிப்பை வழங்குகிறான் தெரியுமா? கலப் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம், ஒரு கூட்டத்தினர்கள், அவர்கள் வளர்க்கக்கூடிய ஆடுக்கு நிறைய ரோமங்கள் இருக்கும். அந்த ரோமங்களுடைய அளவு என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மக்களை மன்னிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அது ஒரு ஆட்டினுடைய மொத்த ரோமன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது கலபு சமூகத்தினுடைய அவங்க மொத்த ஆடு எவ்வளவு வளர்க்கிறாங்களோ அத்தனை ஆடுனுடைய அவ்வளவு ரோமங்களுடைய அளவுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹதீஸ்ல பொதுப்படையான வாசகம் வர்றதுனால அவ்வளவு மனிதர்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னு அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எந்த ஹதீஸ்ல? பெருவரல பிடிச்சு ஆயிஷா ஆட்டி பார்த்தாங்கல்ல, அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய தகவல் இதெல்லாம். இந்த ஹதீஸ்ல இருந்துதான் சொல்லுவாங்க, நரகத்துல இருந்து இவ்வளவு நபர்களை அல்லாஹ் மன்னிச்சு விடுதலை கொடுக்கிறான் அப்படிங்கிறதுனால பெரும்பகுதி உருது பேசக்கூடிய மக்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் ஹதீஸ்ல சொல்லப்படுதுன்னா அந்த காரணத்துல இருந்து ஒரு பேரை ஒண்ணு உருவாக்கிடுவாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுடைய பாஷையில என்ன செய்யறது? உருவாக்குறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் மக்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஹஜ்ஜி பெருநாள்னு ஹஜ்ஜினுடைய காலத்துல பெருநாள் வரனால ஹஜ்ஜி பெருநாள்னு சொல்றோம், அப்படித்தானே? நோன்பு பெருநாள்னு சொல்றோம், நோன்புனுடைய முடிவுல வர்றதுனால நோன்பு பெருநாள்னு சொல்றோம். சில ஊர்ல குர்பான் பெருநாள் அப்படின்னு சொல்றோம், குர்பான் கொடுக்கறதுனால, அப்படித்தானே? சில இடத்துல பக்ரீத் அப்படின்னு சொல்றோம். காலண்டர் எல்லாம் பார்த்தோன்னா என்ன போட்டிருப்பாங்க? பக்ரீத் பக்ரீத் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. பக்ரீத்னா என்ன? பக்ரீத்துங்கிறது உருதுக்காரங்களுடைய பழக்கம். அது பக்ரீத்துங்கிறது குரான்லயே ஹதீஸ்லயே எங்கேயுமே இல்ல. அதனால பக்ரீத்துங்கிறதே இல்லைன்னு நம்ம சொல்லிடவா முடியும்? ஷபே பராத் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஆய்வை எடுத்து வைக்கிறாங்கன்னா, இப்போ உள்ள அதாவது நாங்கள் ஆய்வு செய்தோம், அந்த ஆய்வில் ஷபே பராத் அப்படின்னா ஷபேங்கிறது அரபி வாசகமே கிடையாது. அதனால அரபி இல்லாத ஒரு உருது வாசகம் அது. அந்த உருது பீப்புள்கள் அவங்களுக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்ட ஒரு பண்டிகை மாதிரி தான் இதே தவிர்த்து இது குரான்லயே ஹதீஸ்லயே இடம் பெறல. அதனால ஷபே பராத்துங்கிறது நம்ம மார்க்கத்துல இல்லைன்னு ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சுன்னு சொல்லி ஆய்வுன்னு சொல்லி டிவில எல்லாம் சொல்லிட்டு இருக்கானோ.
பக்ரீத்துங்கிறது கூட தான் நம்ம அரபில இல்ல, குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அதுக்காண்டி ஹஜ்ஜி பெருநாள் இல்லன்னு நம்ம சொல்லிட முடியுமா? பக்ரி அப்படின்னா ஆடு உருதுல, அது சம்பந்தமான ஈதுங்க. பக்ரி ஈது அப்படிங்கிறத பக்ரீத்துன்னு சொல்லி தமிழ்ல நாம மருவி என்ன செய்யறோம், அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஷபே அப்படிங்கிறது கண்ணியமானது, அது ஒரு பாரிசனுடைய வார்த்தை என்பதாகவும் சொல்றாங்க. ஷபேன்னு சொன்னா இரவு என்ற அர்த்தமும் இருக்கிறது, கண்ணியமானது மகத்துவமானதுங்கிறத குறிக்கிறதுக்காகவும் ஷபே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஜனாப் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, பத்திரிகை கொடுக்கறாங்க ஜனாப்னு எழுதுறோம்ல, தமிழ்ல திரு அப்படின்னு போடுறாங்க, திருமதி அப்படின்னு போடுறாங்க இல்லையா. இது மாதிரி ஒரு கண்ணியத்திற்குண்டான ஒரு வார்த்தை தான் ஷபேங்கிறது. ஷபே பராஅத் அப்படின்னா அந்த நாள்ல அல்லாஹ் நிறைய பேருக்கு விடுதலை கொடுக்கிறாங்கிறதுனால விடுதலையினுடைய இரவு அப்படிங்கறத அதனுடைய பெயர், அர்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களை, இத போயிட்டு இந்த வார்த்தை இல்லாததுனால இந்த இரவே இல்லைன்னு ஆயிருமா என்ன? இவங்களுடைய ஆய்வுலாம் எல்லா விஷயத்திலும் இப்படித்தான் இருக்கு. நாம் என்ன செய்யணும், எல்லா விஷயத்திலையும் நம்மள மண்டையை கழுவுற மாதிரி இருக்கிறாங்களா, அதை யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக கேட்டு அதை சரி பண்ணிக்கிடக்கூடிய நற்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த இரவுல ஆயிஷா மாட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவ்வளவு நபர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மன்னிக்கிறாங்கிறத அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையா சொல்லி தருவாங்க. அல்லாஹ் அதாவது மக்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப நெருக்கமாக இப்படி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? அலா முஸ்தக்ஃபிரின், உங்கள யாராவது இஸ்திக்ஃபார் கேட்கிறவங்க, மன்னிப்பு கேட்கிறவங்க இருக்கிறீங்களா? நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஹதீஸ்ல, இப்னு மாஜால வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல அந்த ஆயிஷாமா ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க. இதுல வேற ஆயிஷாமா சொல்ற ஹதீஸ் எல்லாம் பலகீனமானது, இந்த சஹாபி சொல்ற அந்த ஹதீஸ் பலகீனமானது. கிட்டத்தட்ட கண்ணியத்திற்குரியவர்களை 10 சஹாபாக்களின் வாயிலாக இந்த நிஸ்பு ஷாபான், இந்த பராஅத்தினுடைய ஹதீஸ்கள் 10 சஹாபாக்களின் வாயிலாக வருதுங்கிறத முதல்ல விளங்கிக்கோங்க. 10 கிட்டத்தட்ட 11 சஹாபாக்கள் என்பதாக வருகிறது ஹதீஸ்கள்ல. அத்தனை பேருடைய அத்தனை ஹதீஸுமே பலகீனம்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரே கருத்தை வலியுறுத்தக்கூடிய 3 ஹதீஸ் வந்துருச்சுன்னு சொன்னாலே அது பலமானதுக்கு ஈக்குவல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி இது 11 ஹதீஸும் ஒரு கருத்தை வலியுறுத்தி வருதுன்னு சொன்னா இது எவ்வளவு பலமானது அப்படிங்கறத நீங்க உங்களுடைய சாதாரண உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். கண்ணியமானவர்களை, ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. எல்லாரும் சொல்றதையும் கேட்டுறாதீங்க. எது நம்ம மார்க்கம்னு ஆரம்ப காலத்துல இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் சாதாரணமான விஷயத்தெல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கல. அவங்க சில விஷயங்களை கடமை மாதிரி சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது சடங்கு மாதிரி. அது சடங்கு இல்லாம உண்மையிலே இறைவனுக்காக செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோட சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு கால் நம்ம நல்லபடியா அமல் செஞ்சிருப்போமோ என்னமோ தெரியல. அல்லாஹ்தாலா அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மளை கபூல் செய்யணும். கண்ணியவானவங்கிற இந்த ஷபே பராத் அப்படிங்கிறது அவ்வளவு நபர்களுக்கு அல்லாஹ்தாலா நரகத்தில இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அப்படி முக்கியமான ஒரு இரவாக, ஒரு நாளாக இது இருக்கு. கண்ணியமானவர்களை, அந்த இரவுல அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான்? என்கிட்ட கேட்கிறியா, நான் தர்றேன்னு சொல்றான். மன்னிப்பு கேட்கிறீங்களா? மன்னிப்பு தர்றேன். எல்லாருக்கும் பிரபல்யமான ஒரு இமாம சொன்னா நல்லா ஞாபகம் வரும். இமாம்கள்லயே ரொம்ப மிக பிரசித்தி பெற்ற ஒரு இமாம் அப்படின்னு சொன்னா, குர்ஆனுக்கு அடுத்து நாம எந்த ஹதீஸ் கிதாப் ரொம்ப புண்ணியமாக ரொம்ப கண்ணியமாக மதிக்கக்கூடிய எந்த கிதாபு? குர்ஆனுக்கு அப்புறம் எந்த ஹதீஸ் கிதாப்? புகாரி, அப்படித்தானே? மாலிக் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நபர். ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, மடா குடியர். அவருடைய ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கும் சொன்னா குடியில தான் ஆரம்பிக்குமா. அந்த காலத்தினுடைய இப்பயாவது நிறைய பில்டர், அந்த வசதி இந்த வசதி எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்துல எந்த பில்டரும் கிடையாது. கிடைக்கிறதெல்லாம் எடுத்து மண்டக்கூடிய அந்த மாதிரி உண்டான ஒரு மடா குடியார். அதுக்கு காரணம் கேட்கும் போது அவர் ஒரு காரணம் வச்சிருந்தார். இந்த காலத்துல குடிகாரங்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த மடா குடியரும் ஒரு காரணத்தை சொன்னார். ஆபரேஷன் பண்ணதுல இருந்து 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணி குடிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனம் குறைஞ்சிருச்சு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த மாலிக் அப்படிங்கக்கூடிய அந்த நபர் ஒரு ரொம்ப ரொம்ப காலம் தவம் இருந்து குழந்தை பெற்றுக்கிட்ட மனிதர். அந்த பிறந்த குழந்தை நல்ல முறையில அத்தா மேல அவ்வளவு அந்த பெண் குழந்தை ரொம்ப பாசமாக இருந்ததா. எந்த அளவுக்கு பாசம்னு சொன்னா,
அந்த குழந்தை தான் அவர் மேல படுத்து தூங்குற அளவுக்கு. எப்போதுமே அத்தா வந்தாதான் அத்தா மேல படுத்துதான் தூங்குமா. 2 வயதுல அந்த குழந்தை இறந்து போயிருது. அந்த குழந்தையினுடைய பிரிவு தாங்க முடியாமல் நான் என்ன செய்யறேன், குடிக்கிறேன்னு காரணம் சொல்றேன். எங்க பார்த்தாலும் எனக்கு என் பிள்ளையினுடைய முகமா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய மறக்க முடியல அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்யறேன், குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்கு உண்டான ஒரு காரணத்தை சொல்கிறார். எங்க பார்த்தாலும் என்னுடைய பிள்ளையினுடைய முகம் தான் சொல்லி. எந்த அளவுக்கு மடா குடியர்னு சொன்னா, அவரு அதாவது சில நபர்கள் அத்தர் போட்டு போனா எப்படி நமக்கு மனம் வருமோ, இவர் ரோட கிராஸ் பண்ணாருன்னு சொன்னா இன்னார் தான் போறாருன்னு நாத்தத்தை வச்சே விளங்கிக்கிற அளவுக்கு உண்டான மடா குடியர்னா விளங்கிக்கோங்க நீங்க. அப்படிப்பட்ட நபர் இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நாள் தூக்கத்துல இவர் ஒரு கனவு பார்க்கிறார். இது ஒரு ஒரு சாதாரண நபரை பற்றி உண்டான செய்தி தான். ஏன் இதை இந்த இரவுல இந்த நேரத்துல உட்கார்ந்து நான் பேசுறேங்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பின்னால காரணத்தை சொல்றேன். அந்த மனிதர் என்ன செய்யறாரு, நல்ல தூக்கத்துல ஒரு கனவு பார்க்கிறார். அந்த கனவுல ஒரு பெரிய பாம்பு ஒண்ணு அவரை விரட்டிக்கிட்டே வருது. ஒரு பெரிய பாம்பு அவரை விரட்டி கொண்டே வருகிறது. அவர் என்ன செய்யறாரு, எங்க போனாலும் அந்த பாம்பு விட மாட்டுக்கு அவரை சுத்திக்கிட்டே வருது, விரட்டிக்கிட்டே வருது. அப்ப போற வழியில இவர் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு வயதான ஒரு நோஞ்சான், ஒரு வயதான முதியவரை பார்க்கிறார். அவரை பார்த்துட்டு என்னை இதுல இருந்து கொஞ்சம் காப்பாத்துங்களேன் அப்படின்னு கேட்கிறார். எப்பா, நானே நோஞ்சானா இருக்கிறேன், பலகீனமான ஆளா இருக்கிறேன். அது பார்த்தா பாம்பு பயங்கரமா இருக்கு, அது ரொம்ப கவி, ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு, என்னால அது கூட போராட முடியாது, நீயே பார்த்து சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போயிடுறாரு. ஒரு திரும்ப ஓடுறாரு. ஓடி போனா ஒரு பெரிய குன்று மாதிரி இருக்கு, மலை குன்று மாதிரி. நான் மேல ஏறிட்டேன். அங்க இருந்து பார்த்தா எனக்கு அந்த பக்கம் நரகம் தெரியுது. அவரு அந்த கனவுல பார்த்த விஷயத்த அவர் என்ன செய்யறாரு, அவர் அந்த விஷயத்த சொல்றாரு. நான் ஏறி பார்த்தா அந்த பக்கம் நரகம் தெரிகிறது. அந்த நரகத்துல நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்க, தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை என்னுடைய கண்ணால் நான் பார்க்கிறேன். பேசாம இந்த பாம்புட்ட கடிபட்டு சாகிறத விட நரகத்துக்குள்ள குதிச்சிடலாம் போல எனக்கு தோணுச்சு. நரகத்துக்குள்ள குதிக்கிறதுக்கு நான் முற்படும் பொழுது, மாலிக்கே நீ நரகத்துக்கு தகுதியான ஆள் கிடையாதுன்னு ஒரு சப்தம் கேட்டுச்சு. நான் அதுல கொஞ்சம் எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. நான் என்ன செஞ்சேன், அந்த அந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன். அந்த நரகத்துல குதிக்கிற முடிவை நான் என்ன செஞ்சேன், மாத்திக்கிட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் எடுத்தா திரும்ப அந்த பாம்பு என்னை விட மாட்டேங்குது. எங்கிட்டு போனாலும் என்னை விரட்டிக்கிட்டே இருக்கு. திரும்பி நான் வரும் பொழுது அதே வயதான அந்த முதியவரை பாக்குறேன். என்ன இந்த பாம்புட்ட இருந்து காப்பாத்ததான் முடியல, ஏதாவது ஒரு வழியாவது சொல்லி கொடுங்களேன்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அதாவது இந்த மலைக்கு பின்னால் ஒரு ஒரு கூடாரம் ஒன்று இருக்கிறது. அந்த கூடாரத்துல நல்லவங்களுக்கு பயன்படக்கூடிய ஏதாவது ஒரு சாதனம், ஒரு கட்டு சாதனம் அங்க இருக்கும். பயணத்துக்கு போகும்போது எப்படி நம்ம தயாரிப்பா எடுத்துட்டு போவோமோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் கட்டாயம். அது மாதிரி உனக்கு ஏதாவது அங்க இருக்கான்னு வேணா நீ வேணா போய் பாரு, கிடைச்சா நீ எடுத்துக்கோ, உனக்கு அது பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாம்புட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வேகமா நான் என்ன செஞ்சேன், அந்த கூடாரத்துக்கு ஓடுனேன். அந்த கூடாரத்தினுடைய அந்த மலையை தாண்டி பார்த்தாலே அந்த கூடாரம் அவ்வளவு ஒரு பிரகாசமாக வெண்ணிறமாக இருந்தது. அந்த கூடாரத்தினுடைய கதவை போய் தட்டினேன். கதவு திறக்கப்பட்டது, திற இருந்துச்சு உள்ள. எவ்வளவு விஷயங்களை மைண்ட் விட்டா எழுதுறாங்க பாருங்க. அதை திறந்து பார்க்கும் பொழுது உள்ள சிறுவர்களாக இருந்தார்கள். அப்ப எல்லா சிறுவர்களுக்கும் ஒரு கட்டளை போட்டாங்க. அங்க உஸ்தாதா இருக்கிறவங்க, வந்திருக்கிறவரு யாருக்கு சொந்தம்னு பாருங்கன்னு சொல்லி, எனக்கு சொந்தம் இல்லை எனக்கு சொந்தம் எல்லா பிள்ளைகளும் சொல்லிச்சு. அதுல ஒரே ஒரு 2 வயது மதிக்கத்தக்க அந்த சிறு குழந்தை எட்டி பார்த்து, வல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக அபு, அவர் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள வந்துச்சு என் பக்கத்துல வந்து அதாவது அவங்களுடைய அந்த குழந்தையினுடைய இடது கையால் என்னுடைய வலது கையை என்னுடைய பெருவரலை குடிச்சுக்கிட்டு, என்ன தந்தையே, அலம் இல்லதீன குழுக்கும், அதாவது அல்லாஹ் பயந்து நடுங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னுமா நேரம் வரல? நீங்க கையில எடுத்து குடிக்கும் போதெல்லாம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தட்டி தட்டி விடுவேனே, அது மாதிரி உண்டான அந்த பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்ப இவ்வளவு மடாக்குடியராக நீங்க ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தைய அந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி அந்த 2 வயசு குழந்தை என்ன செய்யுதா, அந்த தந்தையை கண்டிக்குது. அப்ப உனக்கு குர்ஆன்லாம் ஓத தெரியுமான்னு நான் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு கத்து கொடுத்தான், நான் ஓதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த வசனத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்லி அந்த தந்தை அதுலயே அவர் என்ன செஞ்சிடறாரு, ஆள் நொறுங்கி போயிடுறாரு நம்ம குழந்தை. அப்ப அந்த பாம்பு ரெடியா வெளியே விரட்டிட்டு வந்த பாம்பு நின்னுகிட்டே இருக்குது. அவர் வயதான ஒரு அனுபவசாலியால் கூட அந்த என்ன செய்ய முடியல, அந்த பாம்பை விரட்ட முடியல. ஆனா இந்த குழந்தை என்ன செய்யுதுன்னு சொன்னா,
தந்தையை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அந்த பாம்பை போ, உனக்கு இதுக்கு வேலை இல்லை இங்க அப்படின்னு சொல்லி விரட்டினோடனே அந்த பாம்பு ஒரு சிறு பிராணி போன்று ஒரு சின்ன பூச்சி மாதிரி ஆகி அந்த பாம்பு போயிருச்சுன்னு சொல்லி நமக்கு அந்த அறிவிப்புல சொல்லி தர்றாங்க, அந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி தர்றாங்க. அப்ப அந்த பாம்பு அங்க இருந்து போயிருச்சு. அந்த முதியவரை பார்த்தானே, உனக்கு குரான் நல்லா கத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்காரு. அந்த பாம்பு யாருன்னு எனக்கு தெரியலையே, நீ விரட்டே, அது யாரு? இதுதான் நீங்கள் பலமாக செய்த பாவங்கள். நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக திடமாக இருக்கும் காலத்தில் தைரியமா அல்லாஹ் மேல பயம் இல்லாம நாம செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு பாரு, இந்த பாவங்கள் தான் அந்த பாம்பு உங்களை விரட்டிக்கிட்டே வந்தது. அப்ப பலகீனமான ஒரு ஆள், வயசான ஆளை பார்த்தன, அது நீங்க செஞ்ச கொஞ்ச நெஞ்ச நன்மைகள் அது செத்து போகக்கூடிய தருவாயில இருக்குது, அது நோஞ்சானாக இருக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தை விளக்கம் சொல்லியதாக இந்த வரலாற்றை என்ன செய்யறாங்க, அந்த மாலிக் என்ற நபருடைய அந்த வரலாறை நமக்கு என்ன செய்யறாங்க, எழுதி தர்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த நபர் பிற்காலத்துல தன்னுடைய சுயசரிதையை எழுதி வச்சிருக்கிறாரு. இவர் சுயசரிதையை எழுதுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான ஆளாக போயிட்டாரா அப்படின்னு சொன்னா, ஆம். எந்த அளவுக்கு முக்கியமானவர்னு சொன்னா, நாம் புகாரியை மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி இமாம் அவர்களுடைய உஸ்தாதாக இருக்கிறாங்க இந்த மாலிக். அவங்கள தாண்டிதான் எல்லா ஹதீஸும் இமாம் புகாரி அவர்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு மடாக்குடியனாக இருந்த அந்த நபர், நான் குடியிலேயே உருண்டுகிட்டு இருந்தேன், என்னுடைய நாத்தம் அந்த அளவுக்கு வீசும் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு வீச்சத்துல இருந்த நான் அன்று இரவு நான் பார்த்த கனவு, அன்றைய தினத்தினுடைய அந்த இரவு இது பராத்தினுடைய இரவு, எனக்கு நன்றாக தெரியும். அந்த பிள்ளை என்ற சொல்லி அனுப்பிச்சு என்னுடைய மகள், இது பராத்தினுடைய இரவு, அல்லாஹ் உங்களை மன்னிப்பு கொடுப்பதற்கு காத்திருக்கிறான், கையேந்துங்க தந்தையேன்னு என் பிள்ளை சொல்லிச்சு. நான் மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான். எந்த அளவிற்கு அவர்களுடைய மன்னிப்பை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான், அவங்க கேட்ட மன்னிப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா, குரானுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற இமாம் புகாரி அவர்களுடைய கிதாபு எல்லா ஹதீஸையும் இமாம் மாலிக் இப்னு தீனார் இல்லாம எந்த ஹதீஸும் கிடையாது. இமாம் மாலிக் இப்னு தீனார் இல்லாம எந்த ஹதீஸும் இடம்பெற முடியாது. அவ்வளவு பெரிய மன்னிப்பு கிடைப்பதற்கு இந்த இரவு ஒரு நபருக்கு பாக்கியமாக அமைந்திருக்குது அப்படின்னு சொன்னா, நாம இந்த இரவுல எவ்வளவு கேட்கணும், அல்லாட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பை அல்லாஹ் அந்த ஹதீஸ்ல ஆரம்பத்திலேயே கேட்கறது மன்னிப்பை தான் முதல் கேட்கிறான், ரிஸ்கெல்லாம் ரெண்டாவது கேட்கிறான், நோய் நீங்கணுமா அதை மூணாவது கேட்கிறான், அதுக்கடுத்து உனக்கு என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்துதான் அல்லாஹ் கேட்கிறானே தவிர, முதல்ல கேட்கறது மன்னிப்பு வேணுமா கேளு தர்றேன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு நாம மன்னிப்பு கேட்கறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறோம்? நம்மளுடைய சீதான் நம்மளுடைய உள்ளத்துல எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்னா, நீ என்னடா பாவம் செஞ்ச நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு, நீ என்னடா பாவம் செஞ்ச, நீ எதுக்கு போய் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்துல ஏற்பாடு செய்து விட்டான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு வசனத்துல சொல்லுவான், நம்ம தலைப்புல ஓதி காட்டின வந்த வசனம், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னிடத்துல கையேந்தி கேட்கிறத விட்டும் எவர் கர்வமாக இருக்கிறாரோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவரை நான் நரகத்தில் நுழைவிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோமா பாருங்க. கேட்கக்கூடிய நேரத்துல சைத்தான் எப்படி எல்லாம் நம்மளை கெடுப்பான் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கேட்கறது தப்பு, நீ கேட்காதன்னு இப்லீஸ் வச்சு சொல்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு எந்த யூடியூபை எடுத்தாலும் அந்த இரவுல அது கிடையாது, இந்த இரவுல இது கிடையாது, அந்த நல்லதை செய்யாத, இந்த நல்லதை செய்யாத, நோன்பு வைக்காத, தொழுகாத, நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்யாத செய்யாத செய்யாதுன்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா செய்யாதுன்னு கொட்டியாச்சுன்னா அந்த பாத்திரத்துல இயல்பா காத்து எப்படி ஃபில் ஆகுமோ, அது மாதிரி நாம் செய்து கொண்டிருந்த நல்ல காரியங்களை பூரா நம்மளை விட்டு என்ன செஞ்சுட்டான், வலிச்சு எடுத்துட்டான். கடைசியில நம்மள்ட்ட இயல்பாவே கெட்ட பழக்கங்கள் வந்துருச்சு. முந்தி இருந்த மாதிரி இந்த காலத்துல கொஞ்சமாவது தக்குவா இருக்குதா? நம்ம பாரம்பரியமாக ஒண்ணுமே தெரியாத, அலுந்து சூறா கூட ஓத தெரியாத நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தாங்க. அவங்க காலத்துல இருந்த அந்த பயபக்தி இப்ப இருக்குதா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அவங்கள்ட்ட எந்த விதமான, அதாவது நல்ல காரியங்கள், நல்ல நின்று நிறைய நேரம் இபாதத்து செய்யணுங்கிற அது போன்ற விஷயங்கள் இல்லைனாலும் கூட அவங்கள்ட்ட தக்குவா இருந்தது. இது போன்ற நல்ல விஷயங்களுடைய நல்ல காலங்களுடைய நேரத்தில் நின்று செஞ்சாங்க, நிறைய இபாதத்துகள் செஞ்சாங்க, நல்ல விஷயங்களை சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு கத்து கொடுத்தாங்க, அந்த மாதிரி செஞ்சாங்க, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பரம்பரை நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல நம்ம அது இல்ல, இது இல்ல, அது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னு நல்ல விஷயங்களை பூரா தடுத்தோம். நம்ம வீட்டு பெண்களை இன்னைக்கு நம்மளால திருத்த முடியுமா? தைரியமா நீ அதை செய்யக்கூடாதுமா, இன்னைக்கு நீ சுபு தொழுதையாமான்னு நம்ம வீட்டு பெண்களை பார்த்து தைரியமா நம்மள யாராவது கேட்க முடியுமா? நான் இன்னைக்கு கேட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம்.
அந்த அளவுக்கு தான் நாம இருந்து கொண்டு இருக்கிறோம். நான் என்ன உள்பட எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். குறிப்பா சேர்த்து என்னைய பார்த்து சொல்றான்னு யாரும் சொல்லிடுறாரு, எல்லாம் காப்பாத்தணும். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன் கண்ணியத்திற்குரியவர்களை. போய் வீட்டுல பேச முடியாது, அவ்வளவு பலகீனமானவர்களாக. இதுக்கு காரணம் என்னன்னா, நல்ல விஷயத்த பூரா இல்ல இல்ல இல்லன்னு நம்ம எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா தீய விஷயங்கள் வந்து ஃபில் ஆயிடுச்சு. நம்மளுடைய வீடுகள்ல இருந்து, நம்மளுடைய கடைகள்ல இருந்து, எல்லா இடங்களிலும் தீமை ஃபில் ஆகுவதற்குண்டான காரணம் என்னன்னா, நாம செய்யக்கூடிய நன்மைகளை குறைத்து கொண்டோம். தானாகவே தீமைகள் வந்து நம்மளுடைய இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டது என்பதுதான் உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. நம்ம அந்த மாலிக் இப்னு தீனார் அவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைப்பதற்குண்டான காரணம் என்னன்னா, அந்த பராத்தினுடைய அல்லாஹ் கேட்கிறியா, நீ மன்னிப்பு கேட்டா நான் தர்றேங்க. யா ரசூலல்லாஹ், மன்னிப்பு இல்லாமல் நீங்கள் கூடவா சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு கேட்கும்போது, ஆம், இறைவனுடைய கருணை என்ற அந்த மன்னிப்பு இல்லை என்றால் நான் கூட ஜன்னத்துக்கு போக முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அல்லாஹ்ட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழல்கள்ல இருக்கிறோங்கிறத யோசிச்சுப்பார். நீ என்னடா பாவம் செஞ்ச, நீ பாவம் செஞ்சாதானடா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இப்லீஸ் நம்மகிட்ட உள்ள இருந்து தூண்டி விடுவான். அதை கேட்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் நான் 70 முறை இஸ்திக்பார் செய்திருக்கிறேன் ஹதீஸ்ல வருது. சில ஹதீஸ்ல ஒவ்வொரு நாளும் நான் 100 முறை இஸ்திக்பார் செய்திருக்கிறேன் அப்படின்னு ஹதீஸ்ல சொல்றாங்கன்னு சொன்னா, நாம தான் எவ்வளவு இஸ்திக்பார் செய்யணும், அல்லாஹ்ட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும்னு யோசிப்பார். அல்லாஹ் காப்பாற்றணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவனுடைய மன்னிப்பை முழுவதுமாக இன்றைய இரவிலேயே நாம் அதிகமாக பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியங்களை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்னுடைய அதிகமான மன்னிப்பு கிடைக்கணுங்கிறதுனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சாங்க. மன்னிப்புக்காக வேண்டின்னு முதல் யாசின் ஓதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான்ல, மன்னிப்பு வேணுமான்னு, அந்த மன்னிப்புக்குன்னு நீ முதல் யாசின் ஓதுன்னு சொல்லி, முதல் யாசினுடைய நீயத்தே வந்து ரப்பனுடைய மன்னிப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதான் கண்ணியத்திற்குரியவர்களை. அலா முஸ்தர்ஸகின், என்னிடத்துல ரிசுக்கு, நம்ம ரிசுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்துதான் முஸ்தர்ஸக். என்கிட்ட யாராவது ரிசுக்கு கேட்கிறவங்க இருக்கிறீங்களா, நான் ரிசுக்கு கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு ரிசுக்கு தர்றேன், ஒரு வருஷத்துக்கு உண்டான ரிசுக்கு இன்னைக்கே நான் உங்களுக்கு பைசல் பண்றேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா வாங்குறதுக்கு எத்தனை பேர் இருக்கோம் பாருங்க. விரல் விட்டு எண்ணி விடலாம். கிட்டத்தட்ட 35 நபர்களுக்கு உள்ளாகத்தான் நாம என்ன செய்யறோம், ரிசுக்கு வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு ரிசுக்கு வேண்டாங்கிறவங்க எங்க இருக்கிறோம்னு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப ரிசுக்கு வேணுமான்னு அல்லாஹ் கேட்கிறான், மன்னிப்பு வேணுமான்னு கேட்கிறான். வாங்குறதுக்கு நம்மள யாரும் தயார் இல்ல. கேட்டா அவன் அப்படி சொல்றானே, சேர்த்து செய்ய வேண்டாம்னு சொல்றானே, இவன் இந்த சேனல்ல இப்படி சொல்லிட்டு இருக்கானே செய்ய வேண்டான்னு, இப்படி கேட்கறது பாவம்னு ஒருத்தன் சொல்றானே. அல்லாஹ் அக்பர். கேட்க கூடாதுன்னு சொல்றவனையாவது ஒரு கையில பிடிச்சிக்கலாம் போல, கேட்கறது பாவம்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். என்ன பண்றது? தீன இதுக்குதான் நான் எப்போதுமே சொல்லுவேன், தீன நாம விளங்கணும். தீன விளங்குறதுக்கு நாம முயற்சி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ நாம புரிந்து கொள்வதற்கும் அடுத்தவன் இப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. தமிழ்ல சாப்பிடு அப்படின்னு சொல்றோம். சாப்பிடு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம இயல்பா புரிஞ்சிருக்கிறோம், அப்படித்தானே? இது மாதிரி அரபியனுடைய வார்த்தைகள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் விளங்கி கொள்ளும் அளவிற்கு உண்டான அந்த இலக்கணத்தை, அரபியனுடைய விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டம் பின்னாடி நம்ம ஏன் கொடி தூக்கிட்டு போகணும்? தீன் உண்மையான தீனது நாம இலகுவாக விளங்கி கொள்ளலாமா இல்லையா? இந்த காலமே இப்படி இருக்கு கண்ணியத்திற்குரியவர்களை. இன்னும் வரும் காலம் இன்னும் மோசமாக இருக்கும். நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குடும்பத்தினர்கள் வழி தவறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் தீன முழுசா பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுங்க. அதுக்கப்புறம் மற்ற கல்விகளை கொடுங்க. மற்ற கல்விகள் வேண்டான்னு நான் எப்போதுமே சொல்ல மாட்டேன். நம்ம கல்வி அசல் அஸ்திவாரம். அது வந்து அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருப்பதற்குண்டான ஒரு அஸ்திவாரம். அதுக்கடுத்து நீங்க மற்ற கல்விகளை எல்லாத்தையும் கொடுங்க. பிள்ளைகள் அரசு அதிகாரிகளாக ஆக்குங்க, பிள்ளைகளை டாக்டர்கள், இன்ஜினியர்களாக ஆக்குங்க. நான் வேண்டானே சொல்லல. அஸ்திவாரமே சரியில்லாம நீங்க எல்லா கல்வியும் கொடுத்துட்டு கடைசியில என் பிள்ளை என்னைய அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடுறான்னு சொன்னா நம்ம ஆரம்பமே கொடுக்கல, அஸ்திவாரமே கொடுக்கலாம், அப்படித்தானே செய்வோம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் தீனை வந்து நாம நல்ல விதத்துல விளங்கணும். தீனை விளங்குற பிள்ளைகளை நாம உருவாக்கிட்டோம்னு சொன்னா மௌத்துக்கு பின்னாடி கூட நிம்மதியாக இருக்கலாம். நம்ம பிள்ளை நமக்கு துவா செய்வான். நிம்மதியா இருக்கலாமா இல்லையா? இன்னைக்கு அதை கூட ஒருத்தன் சொல்லிட்டு அலையிறாங்க. எப்படி மௌத்துக்கு பின்னா அவன் செஞ்சதுதான் அவனுக்கு அடுத்தவன் கேட்கறதெல்லாம் அவனுக்கு இறந்து போனவனுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்லி தருவாங்க. ஒரு மனிதன் விட்டுட்டு போகக்கூடிய 3 விஷயங்கள் அவன் மூத்தா போனாலும் அவனை தொடரும். அதுல நல்ல பிள்ளைகளை, துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னா அந்த பிள்ளைகள் கேட்கிற துஆ, அந்த பிள்ளைகள் செய்யற நல்ல விஷயங்கள் அந்த மூத்தா போன நபருக்கும் போய் கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா
துவா செய்யறதே பாவம்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், என்ன பண்ண? அப்ப அவன் ஹதீஸை எப்படி விளங்கி இருக்கிறான் அப்படிங்கிறதை நாம புரிஞ்சுக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. நாம நம்மளுடைய ஹதீஸ்களை, நம்மளுடைய நபி கொடுக்கிற விஷயங்களை நாம நல்ல விதத்துல வழங்குறோம்னா, நாம முதல்ல அவங்க என்ன வார்த்தையை பேசுறாங்கிறத கூட விளங்க தெரியாம இருக்கிறோம்னா, நாம் எப்படி அவங்க கூப்பிடுறவங்க பின்னாடி எல்லாம் நாம என்ன செய்யதான் செய்வோம், கொடி பிடிச்சுக்கிட்டு தான் போவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும் கண்ணியவான்களை. ஆக அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த இரவுல அவ்வளவு அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான். ரிசுக்கு வேணுமா, நான் ரிசுக்கு தர்றேங்கிறான். அந்த ரிசுக்கு வாங்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கலாமா? இன்னைக்கு அடுத்த வருஷம், இப்ப நம்ம போன வருஷம் செஞ்ச ரமதானுடைய நோன்பை கூட அல்லாஹ் இன்னைக்கு தான் ஏற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு தான் அல்லாஹ் இடத்துல மொத்தமாக கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த நேரத்துல நாம நோன்பு திறந்த நிலையில இருந்தோம்னு சொன்னா, என் அடியானுடைய ரமதானுடைய நோன்பு இன்னைக்கு நான் கணக்கு பார்க்கும் போது அவன் நோம்போட இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் எவ்வளவு பிரியப்படுவான். இந்த கணக்கு வழக்கு பாக்குறது நாளைக்கு அசர் மகரிபு வரைக்கும் நடக்கும்னு சொன்னா, நாளைக்கு பகல் பூரா நபி நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறதுனால, இதுல வேற சிலர் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாதுன்னு நபி சொல்லியிருக்காங்களே, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாது நபி சொல்லியிருக்காங்களே, இந்த நோன்பு வெள்ளிக்கிழமை வருது, அஜயத்து நீங்க நோன்பு வைக்க சொல்றீங்களே, எப்படி வைக்கலாமா வேண்டாமான்னு சிலர்கள் சந்தேகத்தை கேட்கிறாங்க. நல்ல விஷயம்தான். வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாதுன்னு சொன்னா, சாதாரணமாக ஒரு மனிதர் வாரம் முழுவதும் சும்மா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கி, அந்த ஒரு நாளை நான் நோன்பு வைக்கணும்னு விரும்புறாருனா, அப்படி நீ தேர்ந்தெடுக்கிறத வெள்ளிக்கிழமையா தேர்ந்தெடுக்காதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, உனக்கு அரபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா தாராளமா வெள்ளிக்கிழமை தான் அந்த நோன்பு வச்சு ஆகணும், வேற வழி கிடையாது. அதே மாதிரி மெஹராஜினுடைய நாள் வெள்ளிக்கிழமையில வருதா, ஷபே பராத்தினுடைய நாள் வெள்ளிக்கிழமை வருதா, அந்த நாட்களில் நோன்பு பிடிப்பதனால் குற்றம் இல்லை, அது ஒரு நோன்பாக இருந்தாலும் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களை. அதுல கூட அதாவது விடுமுறை நாட்களா ஒரு நாளை நான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஆசை பிரகாரம் அமல் செய்யணும்னு நினைச்சு செய்யறதுதான் நபி தடுத்திருக்கிறாங்க. அதை கூட 2 நாளா வைக்கலாம் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. வியாழன் வெள்ளியாக வைக்கலாம் அல்லது வெள்ளி சனியாக வைக்கலாம், அது சாதாரண நோன்புக்குண்டான சட்டம். இது போன்ற புண்ணியமான இரவுகள் புண்ணியமான பகல்களோடு தொடர்புடையது. அது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையாக வந்தாலும் கூட தனியாக அதை வைக்கலாங்கிறதுக்கு நமக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குங்கிறதையும் விளங்கிக்கோங்க கண்ணியவான்களை. இதை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரங்களையும் ஒவ்வொரு மாசமும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அஜர்த்து சொல்றத நீங்க இப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புண்ணிய நாட்கள் அது வெள்ளிக்கிழமையில் மட்டும் வருகிறது அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் நோன்பு வைப்பது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் அப்படிங்கறத விளங்கிக்கோங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆக நோன்பு வைக்கிறது இந்த இரவுல முதல்ல சொன்ன மாதிரி மன்னிப்பு அல்லாஹ் தருகிறான். 2வது ரிசுக்குகளை வாரி கொடுக்கிறான். 3வது பலா முசீபத்துகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல சொல்றோம் இல்லையா, தமிழ்ல கூட பலா முசீபத்துன்னு சொல்லி பழகிட்டோம். அது பலா அப்படிங்கறது அரபி, பலாயி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பலாயிங்கிறதுல இருந்து பிறந்ததுதான் முபுத்தல் அப்படிங்கிற வார்த்தை. முபுத்தலின் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல முபுத்தலன், உங்களில் யாராவது நோயினாலோ அல்லது வறுமையினாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகளினாலோ அல்லது அதிகார வர்க்கத்தினுடைய பிடியினாலோ ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறையினாலோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏதாவது ஒன்றை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா, அந்த சோதனையில இருந்து யாராவது விடுதலை கேட்கிறீங்களா, நான் விடுதலை தர்றேன், நான் உங்களுக்கு உண்டான ஆபியத்தை தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். ஆனா நம்ம வாங்குறதுக்கு யாராவது இருக்கிறோமா? இல்ல, இன்னைக்கு கூட ஆஸ்பத்திரியில போய் நிக்கிற கேசுகள் நிறைய இருக்கு. சின்ன காய்ச்சலுக்காக வேண்டி 3 யாசின் ஓதலையா அப்படின்னு போன் பண்ணி கேட்டோம்னா, இல்ல சேர்த்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு வேலையா வந்திருக்கிறேன். அல்லாஹ் இன்னைக்கு நான் ஆபியத்தை தர்றேன்னு சொல்லி அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலும் கூட அல்லாஹ் இடத்துல கையேந்திரதை விட்டுட்டு நாம எங்க போய் நின்றுகிட்டு இருக்கிறோம்? எங்க கேட்கணுமோ அங்க கேட்கறத விட்டுட்டு எங்க கேட்டாலும் சரியான முறையில் கிடைக்காது, ஏமாற்றக்கூடியவர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய ஆபியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் காப்பாற்றணும் கண்ணியவான்களை. உண்மையை விளங்கணும். நம்மளுடைய ஆபியத்து இந்த ஒரு வருடத்திற்கு உண்டான முழு ஆபியத்தை அல்லாஹ் இன்றைய தினத்துல பட்டுவாடா செய்கிறான். இதுல அந்த பட்டுவாடா செய்யறது சம்பந்தமாக ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்துல ரொம்ப நீளமா 2 வரி தான் அந்த ஆயத்து. ஆனால் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சஹாபாக்கள் இப்படி சொன்னாங்க, இந்த சஹாபி அப்படி சொன்னாங்கன்னு அந்த பங்கு வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி ரொம்ப நீளமா சொல்லி தர்றாங்க. எப்படி அல்லாஹ் பங்கு வைக்கிறான், இந்த வருடம் முழுவதற்கும் எத்தனை குழந்தைகள் பிறக்கும், இந்த வருடம் முழுவதற்கும் எத்தனை பேர் மௌத்தா போவாங்க அப்படிங்கிறது உள்பட எல்லா விஷயங்களும் மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் பிரித்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த பராத்தினுடைய இந்த இரவுல நடைபெறுகிறது கண்ணியத்திற்குரியவர்களை.
அப்ப நாம இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கக்கூடிய நம்மளுக்குன்னு பட்ஜெட் போடக்கூடிய இந்த நாளில போயிட்டு நாம அல்லாஹ்ட்ட கேட்கறதை விட்டுட்டு மற்றவர்களிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய சூழல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு வருடத்திற்கு உண்டான அனைத்து விதமான பட்ஜெட்டையும், அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்ற ஆஃபியத்தாக இருந்தாலும் சரி, நாம் சம்பாதிக்கக்கூடிய ரிஸ்க் என்ற வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, நாம் கேட்கக்கூடிய மன்னிப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு வருடத்திற்குண்டான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் இன்றைய நாளில நமக்குன்னு பட்ஜெட் போட்டு தரக்கூடிய இந்த நாளில அல்லாஹ்கிட்ட எல்லாத்தையும் நிரப்பமாக வாங்குறதுக்கு நாம தயாராக இருக்கலாமா? மகரிபிலேயே நாம என்ன செஞ்சிட்டோம், நிறைய கேட்டுட்டோம். இருந்தாலும் இன்னும் தனித்தனியான முறையில நிறைய என்ன செய்யும், நம்மளுடைய தேவைகள் அதிகமாக கேட்போம். அத அதிகமான நல்ல காரியங்களை செய்யறதுக்குண்டான மனசை கொடுறப்போ என்னுடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடிய நற்பாக்கியவனாக என்ன ஆக்கிரு அப்படின்னு நாம அல்லாஹ்கிட்ட கேட்கலாம். நல்ல என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அனைத்து நலவுகளையும் எனக்கு கொடுறப்போன்னு கேட்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடினாங்களோ அது அனைத்தை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுன்னு கேட்கணும். அதை கேட்கும் போது உணரணும், ஒவ்வொரு பாவத்தையும் நாம உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் கேட்கலாமா, அல்லாஹ் ஹைராக்கி வைக்கணும். அதே மாதிரி அந்த ஆயிஷா விரல பிடிச்சு ஆட்டினாங்க பாருங்க, அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில வரும். இன்றைய அந்த இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அங்க ஜன்னத்துல் பக்கி அப்படிங்கக்கூடிய புது கபர்ஸ்தானுக்கு போய் அங்க இருந்த கபர்வாசிகளுக்காக வேண்டின்னு சொல்லி ரொம்ப நேரம் நின்று துவா செஞ்சாங்க அப்படின்னு ஹதீஸ்கள் வரும். ஆயிஷாமா சொல்லக்கூடிய, உம்மு சல்மாமா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள், அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் வருது. அன்றைய தினத்துல ஜன்னத்துல் பக்கிங்கிற பொது கபர்ஸ்தான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் துஆ செஞ்சாங்க. அந்த கபர்ஸ்தான்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தங்களுடைய கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி எந்த அளவுக்குன்னா கண்கள் கலங்கியவர்களாக துவா செஞ்சாங்கன்னு சொல்லி வருது. இன்னைக்கு நாம கபர்ஸ்தானுக்கு போனா கூட நின்று அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், உலக விஷயத்தை பேசும், உலக விஷயங்கள் என்ன செய்யறோம், பேசுறோம். ஒரு கபர்ஸ்தானுக்கு போறோம், ஒரு ஜனாசா தொழுவ வச்சுட்டு அடக்கிறதுக்கு உள்ள எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த கபரை அடக்கி முடிக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு குல்ஹுவல்லாஹ் சூராவாவது ஒரு 100 தடவை ஓத முடியும்னா நம்ம ஓதணுமா இல்லையா? குல்ஹுவல்லாஹ் சூரா நான் அட்லீஸ்ட்னு சொல்லிட்டு அல்லாஹ் காப்பாத்தணும். சிறு சூறாங்கிறதுக்காக நான் சொல்ல வருகிறேன், அந்த சின்ன சூறாவை கூட ஒரு 100 தடவை ஓதி யாரப்போ இதனுடைய நன்மைகளை இந்த கபர்ஸ்தான்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருந்து துவா செஞ்சோம்னா அது மாதிரி துவா செய்யற ஒரு பிள்ளைய நமக்காண்டி அல்லாஹ் தருவானா இல்லையா? அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரணும் கண்ணியமானவர்களை. நம்ம கபர்ஸ்தானுக்கு போனா உலக விஷயத்த அந்த வாசல்ல செருப்பு கலட்டுற மாதிரி அங்கனுக்குள்ள விட்டுட்டு போயிடணும். கபர்ஸ்தானுக்குள்ள போகும்போது அவங்களுக்காக ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உள்ள போய் இருக்க போறோம், அதுக்கு மேல செய்தான் இருக்க விட மாட்டான், அதுக்கு மேல யாரும் இருக்க விட மாட்டான், வேப்படியா இருக்க விட மாட்டான். ஏன்னா நல்ல விஷயங்கள் செய்யறது அவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நாமளும் ஒரு நாள் இது மாதிரிதான் கொண்டு வந்து நம்மளை வைப்பாங்க. நாம இன்னைக்கு எல்லாருக்காக வேண்டியும் அங்க அடக்கம் செய்திருக்கிற நம்ம சொந்தக்காரங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நினைக்கணும். கடைசியில பொதுவா இங்க யார் யாரெல்லாம் மொத்தமாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் சொல்லி நியத்து வைக்கணும். உலகத்தில் உண்டான அனைத்து முக்மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் இறந்து போனவர்களுக்கும் கடைசியா மொத்தமா நியத்து வைக்கணும். எல்லாருக்கும் இதனுடைய நன்மைகளை கொடுத்துறப்புன்னு துவா செய்யறது ரொம்ப ஏற்றமானது அப்படிங்கறது நமக்கு என்ன செய்யறாங்க, இமாம்கள் வலியுறுத்தி சொல்லுவாங்க. துவா கேட்கும் போதும் அப்படித்தான் அரபியில நாமளும் என்ன செய்யறோம், துவா கேட்கிறோம். யாரெல்லாம் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் நியத்து வைத்திருக்கிறோமோ, எங்களுடைய உள்ளங்களில் யார் யாரையெல்லாம் நினைத்து வைத்திருக்கிறோமோ எல்லாருக்கும் இதனுடைய நன்மைகளை கொடுத்துறப்புன்னு நாங்க துவா செய்யறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படித்தான் துவா செய்யணுங்கிற முறையை இமாம்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அப்படி துவா செய்யலாமா? இன்றைய தினத்துல அதுவும் ஒரு முக்கியமான அமல். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி பொது கபர்ஸ்தான்ல இருந்து துவா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் ஹதீஸ்கள்ல இடம்பெறதுனால அந்த ஒரு செய்தியை வச்சே எல்லா நாளும் நம்ம ஜியாரத் செய்யலாங்கிறதுக்கு அனுமதி எடுக்க முடியும். அந்த நாள்ல மட்டும் அப்படின்னு அங்க என்ன செய்யப்படல, செய்யணுங்கிற ஒரு வலியுறுத்தல் சொல்லப்படல. அந்த நாள் நம்மளுக்கு அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறதுனால அந்த நாளையிலும் செய்யலாம், எல்லா நாட்களும் செய்வதற்கு அதுவே நமக்கு ஒரு ஆதாரம் என்பதை நாம் கவனத்துல எடுக்கணும் கண்ணியவான்களை. அப்ப இன்றைய நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ்ட்ட நமக்கு தேவையானத மன்னிப்பை கேட்கிறது, ரிஸ்கை கேட்கிறது, முசீபத்துகள்ல இருந்து விடுதலையை கேட்கிறது, நோய் நொடிகள்ல இருந்து ஆஃபியத்தை கேட்கிறது, இன்னும் இது மாதிரி நமக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்கிறது. அதே மாதிரி கபராளிகளுக்காக வேண்டி உண்டான மன்னிப்பையும் கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யணும். அவர்களுக்கும் நல்ல ஒரு சீதைவித்தனமா இந்த இரவுல, இந்த சீதைவித்தனமான இந்த இரவுல அல்லாஹ் அவர்களுக்கும் நல்ல சீதைவியான பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ்.